ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டம்பர்க் எலக்ட்ரிக் ஃபேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேன் கூடயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டு. ஸோ இந்த ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிறேன். இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இது பக்கத்தில் கொண்டு போய் லைட் அடிச்சு பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த நம்பர் 1 2 3 4 5 இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுங்கிறது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நடுவில் சென்டரில் பீன்னு இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பீங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் அமுத்துனீங்கன்னா ஃபேன் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக சுற்றும், காற்று பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பூஸ்ட்டு, பீனா பூஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைமர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். இது 2 தடவை இந்த டைமர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 மணி நேரத்தில் ஆஃப் ஆயிரும். 3 டைம் தொடர்ந்து கிளிக் பண்ணிங்கன்னா 3 மணி நேரத்தில் ஆஃப் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அந்த யூஸ். இது நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரத்தில் தூங்கிடணும், நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணால் போதும். ஸோ 1 மணி நேரத்தில் அது ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த இடையில எந்திரிச்சு ஆஃப் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசு இது இல்லை. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேனுக்கு நடுவில் ஒரு லைட் இருக்குது, அது ஆஃப் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி திரும்ப ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபேன் பார்த்திங்கன்னா வேகமாக சுற்றிட்டு இருக்கிறது ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகி ரெடியூஸ் ஆகிட்டு வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். இது மாதிரி இந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இடையில இருந்துச்சு ஆஃப் பண்ண தேவையில்லை. இதை கிளிக் பண்ணால் போதும், அதே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும்.